ரோகிணி சொன்னா கேளு. நீ லேட் பண்ணி அதனால அத்தை டென்ஷன் ஆகி ப்ரோக்ராம் கேன்சல்னு சொல்லிட போறாங்க பாரு. ஐயோ ஆமா அம்மா கோவப்பட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சரி வா கிளம்பலாம். வா வா சீக்கிரம் போலாம் வா. ஆக்சுவலா நீ பாவாடை தாமணியில இன்னும் அழகா இருப்ப ரங்கி. ஏன்டா குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க? சரியான வாமா. ரோகிணி, இனி உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும். உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு திருநூறு வச்சுட்டு வாமா. கோயிலுக்கு தாமா போறோம். அப்ப இதெல்லாம் எதுக்கு? இருந்தாலும் சாமி கும்பிட்டுட்டு வரட்டுமே. நீ போடாமா போ. கடவுளே, தாலி கட்டினப்போ தொடங்கின பிரச்சனை இப்பதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இனி நானும் அருண் மாமாவும் ஒரு நிமிஷம் கூட பிரியாம ஒன்னா சந்தோஷமா சேர்ந்து வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கிளம்பலாமா? கிளம்பலாம். எல்லாம் வாங்கம்மா வாங்க. வாங்க ரஞ்சி. நீ எப்பவுமே அழகுதான். கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில அப்படியே நம்ம ரைஸ் பண்ணி. என்னாச்சு? என்னடி போகும்போதே கால் தறிக்க விழற மாதிரி ஆயிடுச்சு. அபசகுண மாதிரி தெரியுது. எதுக்கும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம். என்னம்மா நீ இதெல்லாம் அபசகனுங்கிற? தெரியாம தடிக்க வேண்டாம். நம்ம போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போலாம். நல்ல விஷயத்துக்காக வெளியே போறோம். அபசகுனத்தோட போக வேண்டாமா? பாட்டி சொல்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போயிடலாமா? சரி ரூபி போய் தண்ணி எடுத்துட்டு போ. ரோகிணி பாத்து வரக்கூடாதாம்மா? என்னம்மா கால் ஏதாவது அடிபட்டு இருக்காமா? பாத்துதான்ப்பா வந்தா. தடிக்கிடுச்சுன்னா அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க. சும்மா இருக்க மாட்டேன். பொறுமையா வந்துருவா. காலை நல்லா